உயர் மின்னழுத்தம் செல்லக்கூடிய கம்பிகளுக்கு கீழே நின்று ஒருத்தர் செல்ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். அவர் இறந்து போயிட்டார். அப்படின்னு செல்ஃபோனில் மின்சாரம் பாயுமா? ஹை வோல்டேஜ், நாட் நார்மல் வயரிங் இல்லை, ஹை வோல்டேஜ். இதான் கிராமத்தில் இடி விழும்போது மரத்துக்கு கீழே நிற்காதீங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த காணொலியில் ஒரு சின்ன எச்சரிக்கை பதிவு ப்ளஸ் ஒரு அவேர்னஸ் பதிவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். விழிப்புணர்வு, எச்சரிக்கை இரண்டு கலந்த ஒரு பதிவு. என்ன? உயர் மின்னழுத்தம் செல்லக்கூடிய கம்பிகளுக்கு கீழே நின்று ஒருத்தர் செல்ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சென்னையில் ஒரு இளைஞனுக்கு நடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அப்போ அதுலேருந்து என்ன ஒரு செய்தி உருவாக்கப்பட்டதுன்னா, உயர் மின்னழுத்தம், ஹை வோல்டேஜ் வயர், அந்த மின்சார ரயிலுக்கு மேலே உரசிட்டு போகுது இல்லையா, அந்த மின்னழுத்த கம்பிகளுக்கு கீழே நாம் நின்று ஃபோன் பேசினோம், செல்ஃபோன் பேசினோம்னா அந்த கரண்ட் அதில் பாஸ் ஆயிரும் அப்படின்னு ஒரு உருவாக்கம் செய்யப்படுகிறது. அந்த செய்தி உண்மையானதா? அந்த செய்தியில் அறிவியல் இருக்கிறதா? அப்படி உண்மையிலே நடக்குமா? அப்படிங்கிறதா அந்த காணொலி. அந்த சம்பவம் நடந்தது சென்னை. அவர் ஒரு இளைஞர் இந்த லோக்கல் ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயினுக்காக ஏதோ ஒரு ஸ்டேஷனில் நிற்கிறாரு, பேசிகிட்டு இருக்கிறாரு, மின்சாரம் பாயுது, இறந்து போகிறாரு. ரைட். இங்கே இந்த கேள்வியை அடுத்த கட்டமாக என்ன நகர்த்தணும் அப்படின்னா, இறந்து போனவருக்கு மின்சாரம் பாய்ந்து இறந்திருக்கிறார் என்பதும் அது வேறு ஒரு தனி இது ஆய்வுக்குட்பட்டது. பொதுவாக செல்ஃபோனில் மின்சாரம் பாயுமா? ஹை வோல்டேஜ், நாட் நார்மல் வயரிங் இல்லை, ஹை வோல்டேஜ், உயர் மின்னழுத்தம் பாயுமா செல்ஃபோனுக்கு அப்படின்னு கேட்டால், செல்ஃபோனுக்கு உயர் மின்னழுத்தம் பாயாது. அப்படின்னா எப்படி அது கனெக்டிவிட்டி ஆகுது? ஆனால் பாயக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி? பொதுவாகவே மின்சாரம் உயர் மின்னழுத்தம், ஹை வோல்டேஜ், வேகமாக அதனுடைய எலக்ட்ரான்ஸுடைய ஓட்டம் அப்படி வச்சுக்கோங்க. மின் கடத்தி அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் மின்சாரம் கடத்தப்படும் இல்லையா? இப்போ மின்சாரம் கடத்தப்படணும். அப்போது அது செல்ஃபோனுக்கு கடத்தப்படணும் அப்படின்னா செல்ஃபோனுக்கும் அந்த உயர் மின்சார அந்த ஹை வோல்டேஜ் ஒயருக்கும் இடையில் ஒரு மின் கடத்தி இருக்கணும். அந்த மின் கடத்தி இது இன்விசிபிள் எலக்ட்ரிக் கண்டக்டர். என்னது? கண்ணுக்கு தெரியாத அந்த இது என்னது? அது வந்து ஈரப்பதம். காற்றினுடைய ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா, காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் மின்கடத்தியாக மாறிடுது. அப்போ ஹை ப்ரெஷர், ஹை வோல்டேஜ் இது வந்து மின்சாரம் வந்து அந்த ஈரப்பதம் உள்ள காற்றின் வழியாக பாயும்போது செல்ஃபோன் வச்சுருந்தா மட்டும் இல்லை, சாதாரண மனுஷனாலே மேலே பாய்ஞ்சிடும். இதான் கிராமத்தில் இடி விழும்போது மரத்துக்கு கீழே நிற்காதீங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதாவது மரத்துக்கு கீழே போய் நிற்காதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா மரத்துக்கு கீழே இடி விழும்போது என்னன்னா, மரம் வந்து மின்கடத்தியாக மாறிடுது. ஹை வோல்டேஜ் மின்னல்ங்கிறது, இடி இடிக்குதுன்னா மின்னல், இடி விழும்போது இடி வந்து ஹை வோல்டேஜ், அது பாயும் பொழுது மின்கடத்தியாக நம் உடல் பயன்பட்டுவிடும். தரையில் இடி இறங்குறதுக்கு நம் உடல் மின்கடத்தியாக பயன்பட்டுரும். மரத்து பக்கத்தில் நின்னோம்னா ஈரப்பதம் அதிகமானது இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் செய்ய ஹை வோல்டேஜ் போகிற ஒயருக்கு கீழே இருந்து பேசுனா கரண்ட் பாயாது, மின்சாரம் பாயாது. ஆனால் ஈரப்பதம் தான் பாய்ஞ்சுன்னு சொல்கிறோமே, அப்போ தவிர்க்கிறது நல்லது. அதுக்காக நீங்கள் ஹையர் வோல்டேஜ் ஒயருக்கு இப்போ பின்னாடிலாம் போய் முன்னாடி அடியெல்லாம் போய் நின்னீங்கன்னா நீங்கள் கரண்ட் பாய்ஞ்சிரும் அப்படின்னு பயப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி. இந்த காணொலியினுடைய அர்த்தம் அதுதான். இந்த காணொலியினுடைய அடுத்த கட்டம் நீங்கள் எது போகணும் அப்படின்னா, பார்த்து ஒரு பாதுகாப்புக்கு போகணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு வந்து இதில் இருக்கணும். எப்போதுமே மின்சார உபகரணங்கள் இருக்கும் பக்கத்தில் நம்ம இன்னொரு மின்சார உபகரணத்தை கொண்டு போகிறது நல்லதில்லை, பொதுவான விதி. அதாவது தேவை இல்லாமல். ஸோ காற்றில் ஈரப்பதம் இருக்கும்போது
நாம் சற்று கவனமாக கைபேசியை பயன்படுத்தி பொது இடங்களில் பயன்படுத்திக்கணும். வீட்டில் வந்து ஹை வோல்டேஜ் இல்லை. ரெண்டாவது, வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா யூ ஆர் செக்யூர்டு, ரூஃப் இருக்குது உங்கள் மேலே, அது வந்து மின்கடத்தி கிடையாது. ஸோ நீங்கள் ஈரப்பதம் அதிகமான காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற நேரங்களில் உயரழுத்த மின்சாரம் செல்லக்கூடிய வயர்கள் கீழே நிற்காதீங்க. ஃபோன் பேசிகிட்டு இல்லை, வெறுமனை கூட நிற்காதீங்க. உங்கள் மேலே மின்சாரம் பாய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பயப்படுத்துறது நோக்கம் அல்ல. இது ஒரு சிறிய விழிப்புணர்வு காணொளின்னு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.